ஹாய். இன்னைக்கு யாருக்கெல்லாம் தான் இந்த ஈர்ப்பு விதி வந்து ஒர்க் அவுட் ஆகும், நடக்கும். சிலவங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது, சிலவங்களுக்கு நினைக்காமலே நடக்குது. சிலவங்க ரொம்ப வந்து அத ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணுனா நடக்குது. அப்புறம் வந்து நான் என்ன கேட்கிறேனோ, அதுக்கு ஆப்போசிட்டா கிடைக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். சில பேர் வந்து நான் என்ன நினைச்சேனோ எக்ஸாக்ட்டா அப்படியே கிடைக்குதுன்னு சொல்லுவோம். சில பேர் நான் ஒண்ணு நினைச்சேன், ஆனா அது அப்ப கிடைக்கல, அப்புறமா கிடைச்சது அப்படின்னு சொல்லுவோம். நான் நினைச்சேன் அதுக்கு ஆப்போசிட்டா கிடைச்சதுன்னு சொல்லுவோம். மொத்தத்துல யூனிவர்ஸோட வேலை குடுக்கறது மட்டும் தான். உங்களுக்கு எங்கேயும் ஸ்டாப் பண்றதெல்லாம் கிடையாது. ஆனா வந்து இங்க என்ன நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்னா, இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும், அவங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு ஏதோ சீனியாரிட்டி பிரகாரம் ரிசர்வேஷன் கோட்டால நமக்கெல்லாம் சீக்கிரம் கிடைச்ச மாதிரியும், மத்தவனுக்குலாம் கிடைக்காத மாதிரியும் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இங்க யாருமே கிடையாது. சரிங்களா? யூனிவர்ஸ் வந்து நம்மள மாதிரி ஒரு ஹியூமன்லாம் கிடையாது. இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கெல்லாம் தெரியாது. சோ அது காமனா என்ன அவங்களோட ரூல் என்னவோ அதுபடி போயிட்டே இருப்பாங்க. அந்த ரூலுக்குள்ள யாரெல்லாம் ஃபிட் ஆவறாங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாங்ஷன் பண்ணிருவாங்க. நீங்க என்ன கேட்டாலும் இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோன்னு. அவங்க ரூல்ல இருந்து நீங்க கொஞ்சம் ஒரு துளி தள்ளி வந்தா கூட, நமக்கு கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். அவ்வளவுதான் தவிர, கண்டிப்பா ஆனா கிடைக்கும். சரிங்களா? இப்ப ஈர்ப்பு விதிங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு தெரியும்பா. நல்லாவே நான் ரெகுலரா பண்ணிட்டுருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு லேட்டா இருக்கு அப்படின்னு யாராவது நெனச்சீங்கன்னா, நீங்க ரொட்டீன் உங்கள உங்கள நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அதே அளவுக்கு உங்களுடைய ஒரு குணாதிசயத்தையுமே நீங்க மாத்தணும். அதாவது முதல்ல செல்ஃபிஷ்ஷா இருக்கீங்களான்னு பாருங்க. நான் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நெனைக்கிறீங்களான்னு பாருங்க. அப்புறம் அடுத்தவங்களோட முன்னேற்றத்த பார்த்து, உங்க கூட இருக்கவங்க வளர்றத பார்த்து உங்களுக்கு ஏக்கம், பொறாமை இந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இப்ப நான் சொல்ற எதுவுமே வரக்கூடாது. பாவமோ, தப்போலாம் கிடையாது. இது வந்து மனித இயல்பு. ஆனா, அது இதுவரைக்கும் தெரியலன்னா பரவால்ல. இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மாத்தணும். ஏன்னா, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா, இந்த குணங்கள்னால வந்து தடைப்படும். சரிங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். நீங்க நெனச்சுட்டு இருக்கிறது ஒரு ரூ. 1000 இன்னைக்கு யாராவது எனக்கு கொண்டு வந்து குடுக்கணும்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா, யாராவது இன்னைக்கு கல்லு தடுக்கி கீழ விழுந்தத பார்த்து நீங்க சிரிச்சிருந்திருக்கலாம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனாலும், எமோஷன் அப்படிங்கிறது வந்து நீங்களே நெனச்சு அதாவது மூடி மறைச்சா கூட அந்த தாழம்பூவ மூடி வச்சா கூட வாசம் வர்ற மாரி நீங்க என்னதான் வந்து யுனிவர்ஸ ஏமாத்துறதுக்கு நெனச்சாலுமே, அவங்க அந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுருவாங்க. இங்க நீங்க பணத்துக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க தடுக்கி விழுந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லங்கிறது நமக்கு. ஆனா, நீங்க வந்து ஒருத்தவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கு அவங்க அங்க ரியாக்ட் பண்றாங்க இல்லையா? ச்சே நம்மள பார்த்து சிரிச்சுட்டாங்களேன்னு. அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு நெகட்டிவ் கர்மா. சோ அந்த நெகட்டிவ் கர்மா என்ன பண்ணும்? உங்களுக்கு என்ன அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் கர்மாவ தான் உங்களுக்கு குடுக்கும். சோ இப்ப அவங்க வருத்தப்பட்டாங்க. இப்ப நீங்க எப்ப வருத்தப்படுவீங்க? உங்களுக்கு அந்த ரூ. 1000 கிடைக்காம போனா வருத்தப்படுவீங்க. உடனே அந்த ரூ. 1000 கட் பண்ணிருவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அது டக்கு, 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 டக்குன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ, உங்களோட குணத்த நீங்க மாத்தணும். அடுத்தவங்கள ரொம்ப கேவலமா நினைக்கிறது, இல்ல வந்து உங்க கூட இருக்கவங்க வளரும்போது பார்த்து பொறாமப்படுறது, அப்புறமா வந்துட்டு அடுத்தவங்களோட பொருளுக்கு வந்து நம்ம ஆசைப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எது உங்க கூட இருந்து, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனையும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட, நமக்கு நெனச்ச மாதிரியான ஒரு லைஃப், நம்ம ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப, ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா, நீங்க வந்து இன்னும் புரியிற மாதிரி நான் எப்படி சொல்லலாம்? ஒருத்தவங்க வந்து வளர்றாங்க. என் கூடவே படிச்ச ஃப்ரெண்டு, இல்ல என் கூட பொறந்த தங்கச்சி, அக்கா, தம்பி யாரா வேணா இருக்கட்டும். இன்னைக்கு அவன் கூட தான் நான் இருந்தேன். அவனுக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன். அவன் வளர்ந்துட்டான். நான் இன்னும் இப்படியே இருக்கிறேன். இப்படியெல்லாம் யாருக்காவது உங்களுக்கு தோணுதுன்னு வைங்களேன். இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா? துவைதம், அத்வைதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ நீங்க வந்து அந்த துவைதம்க்குள்ள போக வேண்டாம். சரிங்களா? துவைதம் அப்டின்னா என்ன? நான் ஒண்ணு, நான் ஒருத்தி வேற, நீங்க ஒருத்தி வேற. அப்புறம் நான் வேற, இந்த பொருள் வேற. நான் வேற, அது வேற. நான் வேற, இது வேற. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா துவைதம். இப்ப அத்வைதம் கான்செப்ட்க்குள்ள நீங்க வந்துருங்க. இது எப்படி? நானும் பிரியா, இந்த கேமரா ஸ்டாண்டும் பிரியா, பக்கத்துல இருக்க பேனா பிரியா, தண்ணி பாட்டிலும் பிரியா, எல்லாமே பிரியா அப்டின்னா, நான் வந்து என்ன பார்த்தே நான் எப்படி பொறாமப்படுவேன்? இப்ப உங்க கூட இருக்கவங்க வந்து நல்லா வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவன் பாரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். உங்கள அவங்க மதிக்காமயே இருக்கட்டும். ஆனா, நீங்க தான் அவங்கள அவங்கள வந்து நீங்களா பார்க்கணும். இப்ப நான் தான் வளர்ந்துட்டு இருக்கேன். அப்படிங்கிறது நீங்க உங்கள சுத்தி இருக்க எல்லாத்தையுமே நீங்க வந்து நீங்களா பார்த்துக்கணும். இது எல்லாமே நான் தான் அப்படின்னு பார்க்கணும். லிவிங், நான் லிவிங்லாம் கிடையாது. இருக்க அத்தன பொருளுமே, இருக்க அத்தன மனுஷங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆத்மாவுமே நான் தான். அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிராக்டிகலா நீங்க கொஞ்சம் அத பழக பழக, அந்த செல்ஃபிஷ்ஷா இருக்கிறதோ, இல்ல வந்துட்டு ஒருத்தவங்க யாராவது புதுசா ஏதாவது வாங்குனா நமக்கே தெரியாம ஒரு ஏக்கம் வரும்.
பொறாம, அப்புறம் வந்து அவன் முன்னேறிட்டானே அப்படிங்கிற வைத்தறிச்சல்லாம் கூட வராது. ஆனா ஒரு சின்ன ஏக்கமாவது வரும். அவ வாங்கிட்டாள்ல, அவ பண்ணிட்டாள். அது கூட வந்து மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் தான். அதையுமே நீங்க எங்க கட் பண்ணணும்? இப்போ ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ஃபோன் வாங்கிட்டாங்களா, அத பார்த்த உடனேயே நானே அந்த ஃபோன் வாங்குன மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, இது இது கூட ஒரு செல்ஃபிஷ் தான். எப்படின்னா, அப்படி நம்ம தெரிஞ்சே செல்ஃபிஷா இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கும்போது என்னாகும்? நம்ம ஹாப்பி ஆகுறோம். அதுக்கு ஒரு பாசிட்டிவ் கர்மா நமக்கு இருக்கு. அவங்க நம்ம ஹாப்பி ஆகுறத பார்த்து அவங்க இன்னும் ஹாப்பி ஆகுறாங்க. சோ, சார் நம்ம ஃபோன் வாங்குனதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் இவ்ளோ ஹாப்பி ஆகுறாளா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மள நினைச்சு ஹாப்பி ஆகும்போது அந்த கர்மாவும் சேர்ந்து நமக்கு பாசிட்டிவ் கர்மா ஜாஸ்தி ஆயிட்டே போகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா முக்தி அடையணும். முக்திங்கிறது எப்ப கிடைக்கும்னா, நில் பேலன்ஸ்ல நம்ம போய் நிக்கணும். அதுக்கான ஒர்க்கும் பண்ணணும். ஆனா அதையெல்லாம் இப்ப நீங்க இப்போதைக்கு பண்ண வேண்டாம். வெறுமனே பாசிட்டிவ் கர்மாவ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது எல்லாம் உங்களுக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள்ல வந்து உங்களுக்கு வந்து நெறைய இடத்துல உங்களுக்கு வந்து யாருன்னே தெரியாம இருப்பாங்க. ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போவீங்க. டக்குனு உங்களுக்கான ஹெல்ப் அங்க தேடி வரும். இந்த மாதிரி எனக்கு வந்து என் லைஃப்ல நெறைய நடக்கும். ஒரு குட்டி, குட்டி விஷயத்தையுமே நான் நோட் பண்ணுவேன். இது எப்படி இன்னைக்கு நடந்தது? இது எப்படி இப்படி நடந்தது? அப்படின்னுட்டு ஒரு பயங்கரமான விஷயம்லாம் வந்துட்டு நமக்கு நடக்க நம்ம லைஃபே வந்து இது வேணும், அது வேணும் அப்படிங்கிற அந்த கேட்கிற ஸ்டேஜ் எல்லாம் நம்ம தாண்டிருவோம். என்ன நீ குடுக்குறியோ நீ பாட்டுக்கு குடுப்பா, நான் பாட்டுக்கு ஹாப்பியா இருந்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துருவோம். இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவனுக்கு மட்டும் என்ன அதெல்லாம் நடக்குது அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மைண்ட்ல இருந்து ஏன்னா அவனுக்கு நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அது என்ன தேடி தானா வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களோட சோல வந்து நீங்க அப்படி அதாவது துணி துவைக்கிற மாதிரி அழுக்கு போற அளவுக்கு துணியை துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி மடிச்சு வைக்கிற மாதிரி உங்களோட சோல் வந்து இவ்வளவு நாள் நான் என்னெல்லாம் நெகட்டிவிட்டி கேரி பண்ணியிருந்தனோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர் நைட்ல எல்லாம் நீங்க வாஷ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ஸ் பாருங்க. எங்கெல்லாம் நீங்க வந்து தப்பு பண்றீங்கன்னு நீங்களே கவனிங்க. உங்களை கவனிக்க ஓகே இங்க நான் இப்படி நினைக்கிறேன், இதை மாத்தணும், இங்க நான் இந்த மாதிரி இருக்கேன், இது கூடாது, இங்க நான் பொறாமப்படுறேன், இங்க நான் ஏக்கப்படுறேன், இங்க நான் கோவப்படுறேன், அப்புறம் வந்து இங்க நான் வந்துட்டு அவங்கள பத்தி தப்பா பேசுறேன், ரூமர் நானே ஸ்ப்ரெட் பண்றேன். இந்த மாதிரி ஒண்ணையும் நீங்க கண்டுபிடிக்க உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓகே. சோ இந்த மாதிரியான குணங்கள்லாம் என்கிட்ட இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வருது அப்படின்னுட்டு அதை நீங்க மாத்த ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? இதே மாதிரி வரக்கூடிய இன்னொரு சிச்சுவேஷன்ல நீங்க அந்த மாதிரி இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். இப்ப நம்மளோட ஒரே முக்கியமான வேலை என்னன்னா அவேர்னஸா இருக்கணும். நம்மள நாமளே வாட்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்ம குழந்தை எங்கேயாவது இப்போ வெளியூர் கூட்டு போயிட்டு ஒரு குழந்தை எங்கேயாவது விளையாடிட்டு இருக்குன்னா, நம்ம அம்மா வேற இடத்துல இருந்து நியாயம் பேசிட்டு இருந்தா கூட, அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி உங்கள நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப என்ன நினைச்சேன் நானு? இப்ப என்ன நினைச்சேன்? ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் முன்னாடி நான் என்ன நினைச்சேன்? அதனால என்ன யூஸ் இருக்கு? இப்ப அந்த நினைப்புக்கும் என்னோட மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்ப நான் நினைச்சதுனால என் மேனிஃபெஸ்டேஷன் தடைப்படுமா? இல்ல இப்ப நான் பாசிட்டிவா தானே நினைச்சிருக்கேன். அதனால என் மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் சீக்கிரம் நடக்குமா? இப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட பிரெயின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். சும்மாலாம் சாதாரணமாலாம் நீங்க நினைக்காதீங்க. ஈர்ப்பு விதிய வந்து அது டக்குன்னு நினைச்சா கிடைச்சிடும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட டோட்டலா உங்கள மாத்தணும். உங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தணும். உங்களோட ரொட்டீன் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை மாத்தணும். உங்களோட கேரக்டரை மாத்தணும். எல்லாத்தையும் மாத்தணும். அப்படியே என்னடா இவன் இந்த அளவுக்கு நமக்காக மாறுறானா அப்படிங்கறத யூனிவர்ஸ் நம்மள கண்டுபிடிக்கிற வரைக்கும் மாத்தணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். எப்ப எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகுங்கிற கொஸ்டின் வந்தா கூட நீங்க எந்த அளவுக்கு உண்மையான எமோஷன்ஸ் குடுக்க ஒரு கட்டத்துல நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ அந்த டவுன்லோடு ஃபுல்லா ஆகிரும். இப்போ ஒரு போனுக்கு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான எல்லா எமோஷனையும் நீங்க போட்டுட்டீங்க. அதுக்கான அதுக்குண்டான பண வரவுக்கும் நீங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா போனுன்னு நான் சொல்றேன். ஆனா அது கிடையாது. உங்களுக்கு நீங்க வேணும்னு நினைச்ச ஒரு விஷயம் உங்களை விட்டு வேற கண்ட்ரில இருந்தா கூட யூனிவர்ஸ் அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க கையில வந்து அது சேர்க்கிற வரைக்கும். இது எல்லாமே வந்து நான் நிறைய பேர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொல்லியும் கேட்டிருக்கேன். சோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு சாதாரண விஷயமும் அப்படியெல்லாம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த மிகப்பெரிய விஷயம் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா அவ்வளவு பெரிய சேஞ்ச் நம்ம பண்ணா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இருக்கும். சோ இப்போ உங்களை சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. அதுவே போதும். தேங்க்யூ.